அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகளாகட்டும், இல்லை நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்களாகட்டும், எல்லாமே நிறைவேறுவதற்கும் பணம் சேருவதற்கும் இப்போ நான் ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் குறித்து சொல்ல போகிறேங்க. யார் ஒருத்தங்க இன்றைக்கி இது செஞ்சாலும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி என்ன பரிகாரம் செய்ய போகிறோம், இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி 27 மாசி மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாரனுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள். அதுவும் இது மாசி மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை, வளர்பிறை வெள்ளிக்கிழமை. 3ஆம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறப்போடு தான் அமைஞ்சிருக்குது. என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி தாயாருடைய கணவரான பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியோடு வந்திருக்குது. அதுவும் சாதாரண ஏகாதசி திதி கிடையாது. ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்குன்னு ஒரு பெயர் உண்டு, தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்குன்னு ஒரு பெயர் உண்டு, தனி சிறப்பும் உண்டு. அதன்படி பார்க்கும்போது இது மாசி வளர்பிறை ஏகாதசி. இதை நம்ம ஜெய ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். ஜெயம்னா வெற்றி. இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் அதில் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அமையணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு மேலோங்கணும் போது சுக்கிரனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். சரிங்களா? சுக்கிரனுக்குரிய என்னென்னு பார்க்கும்போது 6, அது இந்த மாசி மாதத்தினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிருது. 15ன்னு இருக்குது இல்லையா, அதில் வர 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 6ன்னு நமக்கு கிடச்சிருது. ஸோ இது ஒரு விசேஷமான கிழமை அப்படின்னே சொல்லலாம். இந்த கிழமையில் செய்ய வேண்டிய 4 விதமான பரிகாரங்கள் குறித்து நம்மளுடைய சேனலில் வீடியோவை போட்டிருக்கிறேன். கற்பூரவள்ளி செடியை வச்சு சொல்லியிருப்பேன், அடுத்து 3 ஏலக்காய்களை வச்சு சொல்லியிருப்பேன், அடுத்து 3 குறிப்பிட்ட முக்கியமான நேரங்கள் கொடுத்து அந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கையில் ஒன்று வரைஞ்சிக்கோங்க, பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்ததாக நீங்கள் நகையை அடகில் வச்சுட்டீங்க, மீட்க முடியல அப்படிங்கும்போது ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிற மாதிரி பரிகாரம் குறித்து நான் சொல்லியிருந்தேன். அது எந்த வெள்ளிக்கிழமை நாளில் வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி ரொம்ப விசேஷ வெள்ளியாக இருக்கிறதுனால இன்றைக்கே நீங்கள் செய்கிறதும் கூட நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் அசைவம் எதுவும் சாப்பிடலை அப்படிங்கும்போது இரவுக்குள்ளார ஒரு 3 வரியை ஒரு 11 முறை சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற வறுமை தரித்திரமெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு தாறுமாறான பணவரவு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அதனுடைய லிங்க்கெல்லாம் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாகவே மற்ற நாட்களில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யலினாலும் வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக காலையிலையோ மாலையிலையோ நம்ம விளக்கேற்றி வைப்போம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் இந்த நாளில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி விளக்கேற்றும் போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா நிறைவேறாத விருப்பங்களும் நிறைவேறும், பண வரவும் தாறுமாறாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குன்னு நீங்கள் தனியாக சிறப்பு தீபம்லாம் ஒன்றும் ஏற்ற தேவையில்லை. எப்போவுமே நீங்கள் ஏற்றுற விளக்கு அது காமாட்சி அம்மன் விளக்கோ குபேர விளக்கோ இல்லை மண்ணகலோ எதுவாக இருந்தாலும் சரி, ஏன் உப்பு தீபம் ஏற்றுனீங்கன்னா கூட சரி, அதில் கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். சரிங்களா? எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 4:30 இரவு 9 மணிக்குள்ளே ஏற்றுறது சிறப்பு. அதுவும் அந்த 8 to 9 பார்த்திங்கன்னா நமக்கு வளர்ப்பெரியில் வரக்கூடிய சுக்கிர உரையாக இருக்குது, அதனால் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு. சரிங்களா? அதனால் அந்த 8 to 9க்குள்ளே கூட ஏற்றுங்க. இல்லை அந்த டைமில் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருப்போம்னு நினச்சிங்கன்னா மாலை 4:30 இரவு 9 மணிக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் இதையே ஏற்றுங்க. இது பூஜை அறை சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால பெண்கள் பீரியட்ஸில் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பீரியட்ஸில் இருந்தீங்கன்னா உங்கள் கணவர்கிட்டையோ உங்கள் வீட்டு பசங்க பொண்ணுங்கக்கிட்ட சொல்லியோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க. சரி, என்ன தீபம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். எப்பவும் போல் நீங்கள் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவீங்களோ அல்லது நெய் தீபம் ஏற்றுவீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொல்லுங்கள்.
எத்தனை முறை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 11 முறை வந்துட்டு நீங்கள் சொல்லணும். இப்போது உங்களுக்கு வீடு கட்டணும்னு தான் ஒரு ஆசையாக இருக்குது அப்படிங்கும்போது நல்ல வீடு வேண்டும், நல்ல வீடு வேண்டும், நல்ல வீடு வேண்டும், பிடித்தமான வீடு வேண்டும், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். இன்னும் சொந்தமாக எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். இல்லைனா அந்த சொந்தமான வீடு உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். மொத்தம் 11 முறை வந்து சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய வலது கையினுடைய இந்த கட்டை விரல், அது கூட இந்த ஆள்காட்டி விரல் 2 விரலையாலையும் இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து அப்படியே இந்த விரலாலேயே அப்படியே வந்துட்டு அதை நசுக்கி நீங்கள் ஏற்றி வச்ச தீபம் இருக்குது இல்லையா, அந்த தீபத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருந்தீங்கனாலும் சரி, நெய் ஊற்றிருந்தீங்கனாலும் சரி, அதுக்குள்ளார இதை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. விரலால் நசுக்கி போடணும். அதுவும் இந்த ஆள்காட்டி விரல், கட்டை விரல் இது ரெண்டையும் பயன்படுத்தி நசுக்கி தான் நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு போடணும். நீங்கள் சொன்ன உங்களுடைய கோரிக்கைகளை இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா உட்கரகிச்சு வச்சுருக்கோம். இது வந்து அந்த எண்ணெயிலையோ நெய்லையோ கரைஞ்சி அந்த தீபத்தோடு சேர்ந்து அப்படியே ஒரு நறுமணத்தோடு ஒளிரும். அந்த தீபம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நம்மளுடைய இந்த விருப்பமும் பார்த்திங்கன்னா இறைவனுடைய காலடியில் நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோம், இறைவன் வந்து அதை ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு அர்த்தமும் உண்டு. சரிங்களா? அடுத்து நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லதாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தாந்திரிக பரிகாரத்தில் இந்த பிரியாணி இலைங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பொருளாக பார்க்கப்படுது. இதில் சிவப்பு நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா அல்லது ப்ளூ கலர் லிங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பச்சைக்கர் போட்ட கையில் வச்சுட்டு சொந்த வீடு தான் விருப்பங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா, இப்போ அதே தான் நம்ம இங்கேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ண போகிறோம். எப்படி மென்ஷன் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, முதல்ல 1176ங்கிற பெருமாளுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம எப்படி அஃபர்மேஷனாக 11 முறை சொன்னோம் இல்லையா, எனக்கு சொந்தமாக பிடிச்ச மாதிரி வீடு கிடச்சிருச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே வந்துட்டு எழுதணும். பிடித்த மாதிரி சொந்த வீடு கிடைத்து விட்டது, அல்லது நல்ல வேலை கிடைத்து விட்டது, ஒரு 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதணும். அதாவது நம்ம கையில் பச்சை கற்பூரத்தை வச்சுக்கிட்டு என்ன கோரிக்கை வந்து நடந்துருச்சு அல்லது வேண்டும்னு கேட்டோமோ அதையே தான் இங்கே வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எழுதணும். இப்போ சொந்த வீடு வேணும்னு கேட்டோம் இல்லையா, அப்போ இங்கே சொந்த வீடு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. இன்றைக்கி ஏகாதசி திதியாகவும் இருக்குது. அதாவது பெருமாளுக்குரிய திதியாக இருக்கிறதுனால அவருடைய இந்த நம்பரை நம்ம பயன்படுத்துறது சீக்கிரமாகவே நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். சரி, இப்போ எழுதி முடிச்சாச்சு. இது அப்படியே உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நீங்கள் இப்போ சொந்த வீட்டில் இருக்கிறீங்க, கார்டனிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க, சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள். நல்ல கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, கையில் இப்போ 20 லட்சம் பணம் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். கற்பனை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் ஏற்றி வச்சிங்க இல்லையா விளக்கு, பச்சை கற்பூரம் போட்டு விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த தீபத்தில் இந்த இலையை வந்துட்டு நீங்கள் அப்படியே காட்டுங்க. இது காட்டும்போது பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து எரிய ஆரம்பிக்கும். எரிஞ்சு அந்த சாம்பலெல்லாம் வந்துட்டு கீழே விழுகும். இது எரிய எரிய பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதில் இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் வந்துட்டு நீங்கும். இது எரிஞ்சு முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க. அதாவது இப்படி விலகுல காட்டிட்டிங்கன்னா அது வந்து தீ பிடிச்சிக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கீழே ஒரு பேப்பரோ அல்லது ஒரு பிளேட்டோ வச்சுட்டு அந்த இலையை முழுவதும் வந்து எரிய வச்சுருங்க. அதன் பிறகு அந்த சாம்பலை நீங்கள் வெளியில் ஊதிடுங்க. சரி, அந்த சாம்பலெல்லாம் அந்த விளக்கில் விழுகிற மாதிரி பண்ணாதீங்க. லைட்டாக அப்படி காட்டிட்டு அது தீ பிடிச்சதுமே நம்ம தனியாக கீழே ஒரு பிளேட்டோ பேப்பரோ வச்சு அந்த சாம்பலை வந்து பிடிச்சிக்கணும். அதன் பிறகு நம்ம வெளியில் வந்துட்டு ஊதி விட்டணும். தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடணும். முக்கியமான விஷயம், இந்த தீபமானது வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி எரியணும். சரிங்களா? ஸோ எந்த தீபம் ஏற்றினாலும் சரி இந்த 2 விஷயத்த அவசியம் வந்து பண்ணுங்கள். விருப்பங்களும் நிறைவேறும், பணமும் பல மடங்கு சேரும். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.